நம்முடைய சகோதரர் இருவின் பார்வை அதிகமாக இல்லாட்டினாலும் நல்ல பாடல் பாடி எப்போவுமே ஆண்டவரை மாதாவை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். மாதா உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதம் செஞ்சிருக்கான்னு சொல்லி ஒரே ஒரு நிறுவனம் சாட்சி சொல்ல விரும்புகிறார்கள். அது சொன்ன பிறகு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி செலுத்தப்படும். சகோதரர் இருவின். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 வருஷமாக நான் நம்ம மலையங்குளம் மாதாக்காக பாடக்கூடிய வாய்ப்பை மாதா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் திருவிழா ஆரம்பித்ததுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அப்போ டாக்டர்ஸ் பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது நான் யோசித்தது, இந்த வருஷம் எனக்கு திருவிழாவுக்கு வர முடியுமா, பாட முடியுமான்னு யோசித்தேன். அப்போது தெரிஞ்ச அண்ணன் சொன்னாங்க, நீ யூஸ்வலாக மலையங்குளம் போவே, ஸோ அவங்க இருக்கிறது வியாகுல மாதா. ஸோ இப்போது உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனை வியாகுலம், ஸோ நீ கண்டிப்பாக வேண்டிக்க, நிச்சயமாக அந்த மாதம் அற்புதம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. நான் வேண்டினேன். அது ஒரு சனிக்கிழமை. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர்ஸ் அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. நான் மாதாட்ட வேண்டினேன், மாதாமா உங்களுக்கு சித்தம் இருந்தால் இந்த வருஷம் உங்கள் திருவிழாவில் நான் பாடணும், அப்பாவுக்கு குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அடுத்த நாளே ரொம்ப மிராக்கிளாக டாக்டர்ஸ் சொன்னாங்க, அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் அப்போவே முடிவு பண்ணேன், மாதாக்காக இங்கே சாட்சி சொல்லணும் அப்படின்னு. ஸோ மாதாவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ கண்டிப்பாக நம்ம வேண்டுனா இங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சு. அதை இங்கே சொல்லணும்னு கேட்டேன். ஸோ அது ரொம்ப நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.